வணக்கம் இந்தியா. இன்றொரு தகவல். இன்றைய தினம் பாண்ட் மார்க்கெட்டை பற்றி பேச போகிறோம். பாண்ட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கனாக்க இந்த பெரிய பெரிய ஜெயண்ட்ஸ்லாம் தே ஃபிக்ஸ் த இன்கம். அதில் வந்து நம்மளுடைய எக்கனாமிக் ஸ்டாக்ஸை ரீட் பண்ணி அதற்கு தகுந்தாற்போல் அவங்க வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நார்மலாக பீப்புள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இந்த எக்கானமி வந்து ஒரு ஹெட்டடு. ஸோ லுக் அட் த ஸ்டாக் மார்க்கெட், நிஃப்டி 50 பார்ப்பாங்க, சென்செக்ஸ் பார்ப்பாங்க. அது வந்து ஒரு க்ரீன் ஃப்ளாஷ் ஆச்சு ஆர் ரெட் அந்த ஈவினிங் நியூஸில் இருந்ததுன்னா மார்க்கெட் பூமிங், அது வந்து ஏறிக்கிட்டே இருக்குது இல்லை இறங்குறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் எக்கனாமிஸ்ட்டை போனீங்கன்னா அவங்க வந்து பார்க்குறது வந்து நாட் ஓன்லி ஆன் ஸ்டாக்ஸு, தே லுக் அட் த பாண்டு மார்க்கெட்டு. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வந்து ஆல் த ஃபேம், பட் த பாண்ட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆஸ் லார்ஜ் ஆஸ் ஒரு த ஸ்மார்ட் மணின்னு சொல்லலாம் இன் ஃபினான்ஸ். ஒரு ஜெயண்ட் எக்கனாமிக் வெதர் சேட்டலைட். இது வந்து டிடெக்டிங் ஸ்டார்ம்ஸு, அது வரத்துக்கு முன்னாடியே இதில் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஏற ஆரம்பிக்கும். இதெல்லாம் தான் ஒரு பெரிய இம்பேக்ட்னு சொல்லலாம். ஸோ இதில் சிம்பிள் கான்செப்ட் பாண்ட் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் டேர்ம் என்னென்னா, எல்லா டிவி சேனலுக்கும் ஈல்டு கர்வ் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்க இந்த ஈல்டு கர்வு தான் அந்த எக்கனாமிக் ஃபோர்காஸ்ட்டை வந்து பெட்டராக வந்து சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடும். ஸோ இந்த பாண்ட் மார்க்கெட் வந்து எப்படி வந்து நம்ம பார்க்க வேண்டும் என்பதை பார்ப்போம். ஸோ பாண்ட் ஈல்டு அதை பற்றி சொன்னோம் இல்லையா, இது வந்து கவர்மெண்ட்டோ இல்லை ஒரு கார்பரேஷனோ இல்லை வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோ, ஸோ தே நீட் டு பாரோ மணி. அவங்க என்ன பண்ணுவாங்க, பாண்டை இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த பாண்டில் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் டு பே பேக் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கும். ஃபுல் அமௌண்ட்டு ஆஃப்டர் செட் எ பீரியட் ஆஃப் 2 years ஆர் 10 yearsனு போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான வேர்டெலாம் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து 2 விதம் இருக்குது. மந்த்லி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, செமி குவார்ட்டர்லி இருக்குது, ஆஃப் இயர்லி இருக்குது, இயர்லி இருக்குது. ஸோ ஃப்ரம் ஹோல்டிங் த பாண்ட் தே கால் அதை வந்து ஈல்டுன்னு சொல்கிறதுங்க. ஸோ இந்த கோல்டன் ரூல் ஆஃப் லெண்டிங் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு பேங்க்கில் நீங்கள் என்ன திங்க் பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க, எப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கும் போடலாம், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்மால் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். அதே இது ஒரு 10 வருஷம் நான் லாக் பண்ணுறேன், எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற போது மச் ஹையர் ரேட்டு. ஏன்னா ஸோ ஒரு டிகேட் அங்கே இருக்க போது அது பெட்டராக இருக்கணும், பெட்டர் கம்பெனியாக பெட்டர் பாண்டாக இருக்கணும் இல்லையா, கவர்மெண்ட் பாண்டு. ஸோ ஏன்னா அதில் வந்து இன்ஃப்ளேஷனும் ஏற்ற தகுந்த மாதிரி அதனுடைய கேஷ் ஃபார் அன் எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து வைத்துக்கொள்வது. இதில் தான் ஈல்டு கர்வ் அப்படிங்கிறது சொன்னோம் இல்லையா, இது வந்து 2 விதமாக சொல்லலாம். ஹெல்த்திய க்ரோயிங் எக்கானமி, இதில் வந்து ஜென்ட்லி ஒரு அப்வர்டில் இருந்துகிட்ருக்கோம். இதில் வந்து ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ் 3 months to 2 year இருக்கக்கூடியது லோ ஈல்டாக இருக்கும். லாங் டேர்ம் பாண்ட்ஸு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இருக்கிறதுல ஹை ஈல்டாக இருக்கும். இந்த அப்வர்டு ஸ்லோப் வந்து எப்போ வரும்னா ஒரு இன்வெஸ்டர்ஸனுடைய ஒரு ஆப்டிமிஸ்டிக் அபவுட் த ஃபியூச்சர். எக்கானமி வந்து நல்லா போய்கிட்டே இருக்குது, கம்பெனிஸ் வந்து ஹையரிங், இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் குறைஞ்சிட்ருக்கு, இந்த கான்ஃபிடென்ட்லாம் வரும் பொழுது என்ன பண்ணுவாங்க, அவங்க பணத்தை வந்து லாக் பண்ணுவாங்க ஒரு லாங் டேர்முக்கு 10 வருஷம் 15 வருஷம்னு. ஸோ இந்த கர்வு வைத்து தான், அப்சைட் டவுன் சைடை வைத்து தான் ஜென்ரலாக வந்து அந்த ஜிசெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்தியானுடைய கவர்மெண்ட் பாண்டு. ஸோ இது வந்து ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் இந்த கண்ட்ரி அஸ் த லாங் டேர்ம் பாண்ட் வாங்கிறதுக்கு. சேம் டைம் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆர்பிஐ வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ரியாக்ஷன்ஸும் அதில் இருக்கக்கூடும். அதனால தான் ஷார்ட் டேர்ம் ஈல்டு வந்து ஆல்வேஸ் ஹாவ் த ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஸோ இந்த ஃபினாமினால தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ஈல்டு கர்வ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து அதற்கு தகுந்தாற் போல் நம்மளுடைய முதலீடினை செய்ய வேண்டும். அடுத்தது
இந்த பாண்டு மார்க்கெட் வந்து ஏன் ஸ்மார்ட் மணி அப்படிங்கிறோன்னா, இது வந்து இந்த அப் சைடு டவுன் சைடு கிராஃபை பர்ஃபெக்டாக நமக்கு எடுத்து கொடுக்கறதுனால, இது வந்து மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸாவது இந்த எமோஷன்ஸு, ஹோப்பு, க்ரீடு இதெல்லாம் இருக்கும். இது வந்து இட்ஸ் ஒன்லி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ சீயிங் ஆன் அ ரெகுலர் ரிட்டர்ன். இதில் வந்து பெரிய ஒரு ஏற்ற இறக்கங்கள் பெருசாக இருக்க போகிறதில்ல. அதனால் அந்த மணி வில் கம் இன்சைட் அட் த ரெகுலர் இன்டர்வல்ஸ். ஸோ அதனால் அந்த ஈல்டு கர்வு கிரியேட்டிங் ஒரு பெட்டர் ரேட்டில் நமக்கு வரக்கூடியதாக இருக்கக்கூடும் கம்பேர் வித் பேங்க் டெபாசிட்ஸ். ஸோ அதனால தான் பாண்டு மார்க்கெட் அதுவும் இஸ் ஆல்வோ அது வந்து ஒரு பெரிய ஒரு தம்பு ரூலாக எக்கானமிஸ்ட் பார்ப்பாங்க. இந்தியாவை விட பார்த்தோன்னா அமெரிக்காவில் இந்த பாண்ட் மார்க்கெட்டினுடைய அதனுடைய வே ஆஃப் ஆக்டிவிட்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஏதர் ஏற்றத்துலேயோ இறக்கத்துலேயோ அது பெரிய ஒரு பங்களிப்பை கொடுக்கதாக இருக்கக்கூடும். நண்பர்களே, நாளைய தினம் பங்குச்சந்தையில் எதை வாங்கி விற்கலாம் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.